எவ்வளவு பெரிய தேவனை எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டோம் பாத்தீங்களா? தோட்டக்காரரா மாறி எஜமான் வந்து சொல்றாரு, ஏய் இந்த மரம் கனி கொடுக்கல, 3 வருஷமா இருக்கு, சும்மா இருக்கு, ஒரு ஆமீன் கூட சொல்லல, வெட்டு போடு. தோட்டக்காரர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை சுத்தப்படுத்துகிறேன், அது கனி கொடுக்கும். இயேசு சொன்னார், என் உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமானீர்கள். ஹல்லேலூயா. புடமிடுகிறவராய், ஆமென், என்னில் இருக்கிற தீமையை அகற்றுகிறார், குயவனாய், ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னை அவருக்கு இஷ்டப்படி வணைகிறார், தோட்டக்காரராய் என்னை சுத்தப்படுத்துகிறார், மிகுந்த கனிகளை கொடுக்க. ஆமென். ஆண்டவரே, இப்போ இந்த ரோலை வேற யார் எடுத்தாலுமே நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஜனங்கள் பாவம் செய்தாங்க, மோசே மலையிலிருந்து இறங்குறார். மலையில மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்கன்னு கெஞ்சி ஜெபம் பண்ணிட்டு கீழே வந்து 3000 பேர் கதையை முடிக்கிறார். நேர கீழே வரார், மலையிலிருந்து மோசே பிரமாணத்தோடு கீழே வருகிறார். 3000 பேர் அழிந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்குறார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம வேற யார் கையில கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நாம் நிர்மூலமாகாம இருக்கிறோம்னா அது அவருடைய சுத்த கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.